தேவன் தன்னுடைய கிருபையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். எப்படி பொதுவாக எப்படி நமக்கு போதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தேவன் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்துருக்கிறார், நாம் இருக்கிறதே அவருடைய கிருபையில தான் அப்படின்னு பொதுவாக பேசுறத நம்மளால கேட்க முடியும். ஆனா நீங்க வேதத்தை கூர்ந்து படிச்சீங்க அப்படின்னா, கிருபை பெற்றவர்கள், கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே கிருபையினுடைய பேக்ரவுண்டு, அது என்னெல்லாம் வேலை செய்யும், யாருக்கு கிருபை இருக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மரியா இயேசு கிறிஸ்துவின் தாயாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரியாளுக்கு தேவதூதன் சொல்லும்போது கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த அம்மாக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனிடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லூக்கா 1:28 நம்மளால படிக்க முடியும். இதே தேவதூதன் அந்த ஊர்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சில மேய்ப்பர்கள் கிட்ட பேசுவார். அப்போ அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இதை நீங்க லூக்கா 2:8, 9, 10 ஆகிய வசனங்களை படிச்சீங்க அப்படின்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவங்க கிட்ட கிருபை பெற்றவர்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ண மாட்டார். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? தேவன் தன்னுடைய கிருபை எல்லாருக்கும் கொடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. அவர் யாரை சூஸ் பண்றாரோ தன்னுடைய வேலைக்காக அவங்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்கிறார். அப்போ கிருபை ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாமே ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த மக்கள் நடுவில் இருக்கு. ஆனா ஒருத்தர் கிருபையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. இந்த மரியா என்னைக்கு கிருபையை பெற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவை கருவாக தாங்கினாங்களோ, அவரை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அநேகம். அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாம போச்சு. கருவை வயிற்றுல வச்சுட்டு அவங்க ஒரு ஊரா அலைஞ்சாங்க. அந்த கருவை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்காம மாடுகளும் ஆடுகளும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த ஒரு இடத்துல, அது ஒரு சத்திரத்தினுடைய ஒரு போர்ஷன்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. இது இல்லாம